ஹாய் மச்சீஸ், நம்ம 1 இயர் 1 க்ரோ அர்னிங் சேலஞ்சில் டே 22 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 22 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், நேற்று ஒரு பேசஞ்சர் நம்ம நாளைக்கு 7:30 வாங்க சொல்லிட்டு புக் பண்ணியிருந்தாங்களா? ஸோ இப்போ அங்கே தான் பண்ணியிருக்கோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 கேஸ் போடலாம்னு சொல்லிட்டு பங்குக்கு வந்து ஒரு 5-10 கேஸ் போட்டுட்டு அவங்கள பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் அங்கிள் நின்று இருக்காங்க தெரியுமா, அவங்க ஒய்ஃபை தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு மாச்சு. அவங்கள கூட்டின்னு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இன்னொரு பிக்கப்பு அவங்கள வந்து மகடி ரோடில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சா. ட்ராப் பண்ண அங்கேயே இன்னொரு பிக்கப் வந்துச்சு. மேடம் நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கப் எங்கன்னு பார்த்தா பூ மார்க்கெட்டில். இங்கே வந்தால் கஸ்டமர் வரல, வெறும் பூ மட்டும் லோட் பண்ணி அமிச்சாங்க. இங்கே வந்து ஜாகா தேடின்னு இருக்க கிடைக்கவே இல்லை. லாஸ்ட்டில் கிடைச்சாங்க. கொடுத்துட்டு ஆட்டோக்கு கிரீஸ் அடிக்க நெக்ஸ்ட் ஐட்டம் இன்னொன்று வாங்கின மாதிரி இருந்துச்சா. சரி அது எங்கே இருக்குன்னு கேட்டால் குடோனில் இருக்குது, வாப்பா எடுத்து தர சொன்னாங்க. இந்த ஐட்டம் தான் வாங்கின மாதிரி இருந்துச்சு. 450 ஆச்சு. 500 சொன்னாங்க, 450 கொடுத்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஹாய் மச்சீஸ், இன்னைக்கு ஆட்டோக்கு கிரீஸ் அடிக்கிற வேலை பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு. போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மழை வந்தால் தூக்கி வைக்கிறது அளவுக்கு வேறு ஒன்றும். டீசல் வேணுமாச்சு. பங்க்கில் கேட்டால் பாட்டிலில் டீசல் தரது இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட் வேறு பங்க்கில் கேட்டு வாங்கிட்டு நெக்ஸ்ட் கேஸ் பங்க்குக்கு வந்து ஒரு 210 கேஸ் போட்டுட்டு வெளியே ஒரு ஆட்டோ வந்தாங்க. அவங்ககிட்ட கிரீஸ் அடிக்கணுமான்னு கேட்டேன், வேணாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிக்கப்பு அவங்க பையனை கூட்டணுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்கிட்ட வந்து ரிட்டர்ன் அவங்கள கூட்டின்னு போய் வீட்டாண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா நியர்பை எந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு தேடின்னு போயினே இருந்தேன்னா அதுக்குள்ளே ஒரு பிக்கப் வந்துச்சா. சரி அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு ஆட்டோ ஸ்டாண்ட்கிட்ட வந்து நிறைய ஆட்டோ அண்ணாகிட்ட கேட்டேன்னா எல்லாருமே நான் கிரீஸ் அடிக்க வச்சுருக்கோம்ப்பா, நெக்ஸ்ட் டைம் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று நம்ம ஒரே ஒரு ஆட்டோ கூட கிரீஸ் அடிக்கல. ஸோ சேட். ஓகே மச்சி, நம்ம 1 இயர் 1 க்ரோ அர்னிங் சேலஞ்சில் டே 22 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1750 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஓலா யூஸ் பண்ணி எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 990 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஆட்டோ கிரீஸ் அடிச்சு அதில் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 rupees அர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் நேற்று நிறையா ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு 10 to 15 ஆட்டோ டிரைவர்ஸ்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி கிரீஸ் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சில பேர் வந்துட்டு நான் அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் நான் நேற்று தப்பாக பண்ண வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் டைரெக்டாகவே இல்லை வேணாம் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது நேற்று ஒரே ஒரு ஆட்டோ கூட ஒர்க் அவுட் ஆகல. சரி ஓகே, நம்ம நாளைக்கும் ட்ரை பண்ணலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லை. ஸோ ட்ரை பண்ணுறது நம்ம கையில் இருக்குது. ஆகுறது ஆகாது அது அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறம் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.